அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம் சொல்றது சுன்னத்து, பதில் சொல்றது வாஜிப். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தவர்களே இஸ்புல்லா சத்தமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. பட்டூர் ஹிஸ்புல்லா தீனியாத் மக்து மதரசாவினுடைய ஆண்டு விழாவும், இந்த மதரசாவில் ஓதி முடித்து அரபு கல்லூரிக்கு சென்று ஆலிம் பட்டத்தை பெற்று வந்திருக்கக்கூடிய மௌலவிகளுக்கு பாராட்டு விழாவும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஹதரத் பெருந்தகை அவர்களுக்கும், மதரசாவினுடைய உஸ்தாதுமார்களுக்கும், தீனியாத்தினுடைய கண்காணிப்பாளர் அவர்களுக்கும், இக்குழுவிற்கக்கூடிய மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள், சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை உங்களிடமிருந்து பதில் எதிர்பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். என்ன உறுதிமொழி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த மதரசாவை ஓதி திருக்குர்ஆனை நிறைவு செய்து தீனியாத்து வகுப்புகளை நிறைவு செய்து ஆலிம் பெற்றம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆலிம்களை போல நாங்களும் ஆலிம்களா ஆகுவோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கலாமா? அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை எல்லோருக்கும் தந்தர புரிவானாக. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலிம்கள் சம்பந்தமாக சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவார்கள், இன்ன மஸல உலமாஇ ஃபில் அர்த் கமஸலின் நுஜூமி ஃபிஸ் ஸமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். பூமியில் உள்ளவர்களுக்கு வானில் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கிறது அல்லவா, அதே போல வானத்தில் உள்ளவர்களுக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆலிம்கள் நட்சத்திரத்தை போன்று மின்னிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாமும் வானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய பிள்ளைகளையும் இந்த பூமியுடைய நட்சத்திரங்களாக மாற்ற வேண்டும் அல்லவா? அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தர புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் நட்சத்திரத்திற்கு உதாரணமாக இந்த ஆலிம்களை சொன்னார்கள்? நட்சத்திரத்தை போன்ற மின்னக்கூடியவர்கள் என்று ஏன் சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? ஏன்னா அல்லாஹ் நட்சத்திரத்தை வீணாக படைக்கல. எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் பிரயோஜனமான படைப்பாக தான் உலகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லா படைப்பிடங்களும் இந்த உலகத்திற்கு ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய படைப்பு எந்த படைப்பும் வீணானதாக இல்லை. அல்லாஹ் நட்சத்திரத்தை படைத்ததற்குண்டான காரணத்தை குர்ஆனில் 3 இடங்களிலே சொல்லி காட்டுகிறார்.
ஒன்று, சூரத்துல் முல்க் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வலகத் ஸய்யன்னா ஸமாஅத் துன்யா. நாம் பார்க்கிறோம் அல்லவா துன்யாவினுடைய வானம், இந்த வானத்திலிருந்து பூமியிலிருந்து வானத்தை பார்க்கிறோம். வானத்தை பார்க்கும் பொழுது வானம் வெறும் மொட்டையாக இருக்கக்கூடாது, பிளைனா இருந்துச்சு அப்படின்னா அழகாக இருக்காது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த வானத்தை நட்சத்திரங்களை கொண்டு அழகுபடுத்தி வைத்திருக்கிறார். நட்சத்திரங்களை கொண்டு அல்லாஹ் வானத்தை அழகுபடுத்தியிருக்கிறார். வலகத் ஸய்யன்னா ஸமாஅத் துன்யா, நாம் பார்க்கக்கூடிய இந்த வானத்தை நாம் அலங்கரித்திருக்கிறோம் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எதை கொண்டு? பிமஸாபி, விளக்குகளை கொண்டு, நட்சத்திரம் என்ற விளக்குகளை கொண்டு நாம் அழகுபடுத்தியிருக்கிறோம், அலங்கரித்திருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, இப்படி உலகத்தினுடைய அலங்காரமாக இருப்பதற்கு அல்லாஹ் நட்சத்திரத்தை ஏற்படுத்தியிருப்பதாக குர்ஆன் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறது. இரண்டாவது, அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், வர்ஜூமல் லிஷ்ஷயாத்தீன், ஷைத்தான்களை எரிவதற்காக வேண்டி அதை படைக்கப்பட்டிருக்கிறது. வர்ஜூமல் லிஷ்ஷயாத்தீன், ஷைத்தான்களை எரிவதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறது என்றும் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஷைத்தானை எரிவதற்கு எதுக்கு நட்சத்திரம் அப்படின்னா, ஷைத்தான் ஒளியினால் படைக்கப்பட்டவன், நெருப்பினால் படைக்கப்பட்டவன். ஒளியினுடைய வேகம் நமக்கு தெரியும். ஒளி இருக்கிறது அல்லவா, வெளிச்சம் ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் தூரத்துக்கு செல்லும். ஒரு செகண்ட்ல ஒரு வெளிச்சம், நம்முடைய வெளிச்சம் எங்க போகுது? 3 லட்சம் கிலோமீட்டர் தூரத்துக்கு செல்கிறது என்று சொல்லுவாங்க. அதே போல ஷைத்தானும் வேகமாக செல்லக்கூடியவன், ஷைத்தானும் வேகமாக செல்லக்கூடியவன். அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் என்ன நடக்க வேண்டும், யாருக்கு வெற்றி, யாருக்கு தோல்வி, யாருக்கு ஹயாத்து, யாருக்கு மரணம், யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம் என்பதையெல்லாம் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் மலக்குமார்களிடம் என்ன பண்றான், சொல்றான். அத இந்த ஷைத்தான் என்ன பண்ணுவானா, ஒட்டு கேட்டுட்டு வந்து இங்க எல்லாத்துக்கும் சொல்லிடுவான். அதை வைத்துதான், அந்த ஒட்டு கேட்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வைத்துதான் இன்னைக்கு ஜோசியர்கள் எல்லாம் 1க்கு 10 ஆக்கி ஜோசியம் சொல்லுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜோசியம் சம்பந்தமாக அது எப்படி அந்த செய்திகள் கிடைக்கிறது என்பதை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த பிறகு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த பிறகு ஷைத்தான் வானத்தின் பக்கம் நெருங்க முடியல. ஏன் தெரியுமா? மலக்குமார்கள் நட்சத்திரத்தை பிடுங்கி அடித்து அவர்களை சிதறி சாம்பலாக ஆக்கி விடுவார்கள். அந்த சாம்பலாக ஆக்கக்கூடிய நிலையை தான் வர்ஜூமல் லிஷ்ஷயாத்தீன், ஷைத்தானை எரியக்கூடிய பொருளாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறதாக குர்ஆன் நமக்கு இரண்டாவதாக நட்சத்திரத்தை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். அருமையான பெருமக்களே, திருக்குர்ஆனிலே இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வபின் நஜ்மி வஹும் யஹ்ததூன். நட்சத்திரம் இருக்கிறது அல்லவா, அந்த நட்சத்திரம் தரையிலும் கடலிலும் பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு பாதையை தருகிறது, வழியை ஏற்படுத்தி தருகிறது என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, இந்த ஆலிம்கள் இருக்கிறார்கள் அல்லவா, நட்சத்திரத்தை போல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நட்சத்திரத்தை போல என்று சொன்னாங்க அப்படின்னா, அருமையான பெருமக்களே, அந்த குர்ஆன் நமக்கு சொல்லி தரக்கூடிய செய்திகள் என்ன? இந்த ஆலிம்கள் நட்சத்திரங்களாக திகழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த மார்க்கத்திற்கு நட்சத்திரங்களாக இருக்க வேண்டும், இந்த மார்க்கத்திற்கு இவர்கள் நட்சத்திரங்களாக இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்திற்கு மக்களுக்கு குர்ஆன் ஹதீஸை கொண்டு இந்த மக்களை அலங்கரிக்க வேண்டும், இந்த மார்க்கத்தை அலங்கரிக்க வேண்டும், தானும் அழகாக இருக்க வேண்டும், பிறரையும் அலங்கரிக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்வதை போல இந்த ஆலிம்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் அலங்காரமாகவும் இருக்க வேண்டும், பிறரையும் அலங்கரிக்க வேண்டும் நட்சத்திரத்தை போல என்று நாம் இவர்களை வாழ்த்துகிறோம். அதே போல அருமையான பெருமக்களே, இந்த மார்க்கத்திற்கு எந்த இடையூறு வந்தாலும், எந்த குறுக்கீடுகள் வந்தாலும், எந்த பிரச்சனை
எப்படி மலக்குமார்கள் ஷைத்தானை அந்த நட்சத்திரத்தை கொண்டு எரிந்து சாம்பலாக ஆக்குகிறார்களோ, அதே போல இந்த மார்க்கெட்டிற்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால், இடையூறுகள் வந்தால், ஆலிம்களே அந்த நட்சத்திரத்தை எரிந்து சாம்பலாக்குவதை போல குறுக்கீடக்கூடியவர்களை, மார்க்கத்தை இடையூறு செய்யக்கூடியவர்களை நீங்களும் சாம்பலாக்க வேண்டும் என்பதுதான் அந்த குர்ஆன் வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழி நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல ஆலிம்களே, பட்டம் பெற்றிருக்கக்கூடிய ஆலிம்களே, பொதுமக்களுக்கு உங்களை பின்பற்றி தைரியமாக வர வேண்டும். அந்த அளவுக்கு உங்களுடைய வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். நீங்கள் நேர்வழி காட்டக்கூடியவர்கள், நட்சத்திரமாக இருந்து நீங்கள் நேர்வழி காட்டுங்கள் என்ற செய்தியும் நாம் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறோம். அருமையான பிரம்மத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், உதுஉ இலா சபீலி ரப்பிக், அல்லாஹ்வுடைய பாதையின் பக்கம் நீங்கள் அலையுங்கள். உதுஉ இலா சபீலி ரப்பிக், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் அலையுங்கள். எந்த நிலையில் அழைக்க வேண்டும் என்று குர்ஆனுடைய வசனம் தொடர்ந்து சொல்லும். பில் ஹிக்மா, ஹிக்மாவை கொண்டு அலையுங்கள். வல் மௌஇலத்துல் ஹஸனா, மௌஇலத்துல் ஹஸனாவை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையின் பக்கம் அலையுங்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அருமையான ஆலிம்களே, பட்டம் பெற்ற ஆலிம்களே, இந்த குர்ஆன் நமக்கு, இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுவது என்ன? மௌஇலத்துல் ஹஸனா என்ற அழகான உபதேசம் என்றால் என்ன அப்படின்னா, குர்ஆன் தான் நமக்கு உலகத்திற்கு அழகான உபதேசம். குர்ஆன் தான் நமக்கு அழகான உபதேசம். அந்த உபதேசத்தை நாம் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிகாட்டுதல் நமக்கு இருக்கிறது. அந்த வழிகாட்டுதலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதற்கு. அதே போல சத்திய சஹாபாக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த வாழ்க்கத்தை உயிர்ப்பித்து தியாகம் செய்து அர்ப்பணித்து நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதலை நாம் எடுத்துக்கொண்டு அழகான உபதேசங்களை இந்த மக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும். உதுஉ இலா சபீலி ரப்பிக், அல்லாஹ்வுடைய பாதையில் அழைப்பதற்கு உங்களுக்கு குர்ஆன், ஹதீஸ், சஹாபாக்களுடைய வழிகாட்டுதல், இதையெல்லாம் நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் அலையுங்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஹிக்மத் என்றால் என்ன? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வாங்க, ஹிக்மத் என்றால் இல்முன் நாஃபிஅ, பிரயோஜனமான கல்வி. பிரயோஜனமான கல்வியை கொண்டு மக்களுக்கு நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அலையுங்கள். அதே போல ஹிக்மத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தியும் சொல்வாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா, ஹிக்மத் என்பது ஹில்மு என்று சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, சகிப்புத்தன்மை மார்க்கத்தில் வேண்டும். இடையூறுகள் நமக்கு ஏற்படலாம். நாம் மார்க்கப்படி செய்யும் பொழுது, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் பொழுது உங்களுக்கு இடையூறுகள் வரலாம். அந்த இடையூறுகளை எல்லாம் நீங்கள் சகித்துக் கொண்டு வாழ வேண்டும் என்பதையும் குர்ஆன் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி. மூணாவதாக குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, மூணாவது ஹிக்மத்தினுடைய விளக்கமாக அல் இனாயா, இனாயத்தின் நிதானம் வேண்டும். மார்க்கத்தை சொல்வதில் நிதானம் வேண்டும். நீங்கள் மார்க்கத்தை உலகத்திற்கு எடுத்து சொல்றீங்க அப்படின்னா எதிர்ப்புகள் இருக்கலாம். உண்மையை சொல்லும் பொழுது, உண்மையை உலகத்திற்கு எடுத்து வைக்கும் பொழுது உங்களுக்கு எதிர்ப்புகள் கூடும். வட்டியை பற்றி பேசினால் வட்டி வாங்கக்கூடியவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். மதுவை பற்றி பேசினால் மது குடிக்கக்கூடியவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அந்த நிலையிலையும் நீங்கள் நிதானம் தவறக்கூடாது என்பதையும் இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலிம்களை நட்சத்திரங்களைப் போல என்று சொன்னார்களே, இந்த உலகத்தில் நீங்கள் நட்சத்திரங்களாக வழிகாட்டுங்கள். இந்த உலகத்தை தீனுடைய மார்க்கத்தை கொண்டு நீங்கள் அலைந்தறியுங்கள். இந்த மக்களுக்கு நேர்வழி காட்டுங்கள். எதிர்ப்புகள் வரும்பொழுது ருஜூமல் லிஷயாத்தீன், ஷைத்தானை எரிவதைப் போல நீங்கள் எரிந்து அந்த எதிர்கொள்கைகளை சாம்பல் ஆட்டுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஹதீஸ் இந்த ஆலிம்களுக்கும் தான். இதே போன்ற ஆலிம்களை நம்முடைய மதரசாவில் இருந்து கிளம்பியவர்கள், நம் மதரசாவில் ஓதியவர்கள், இதே போன்ற ஆலிம்கள் மூன்றல்ல, இவர்கள் மூலமாக ஆயிரம் ஆலிம்கள் இந்த ஊரில் உருவாக வேண்டும். அல்லாஹ் அந்த நசீபை தருவானாக, அந்த பாக்கியத்தை இந்த மதரசாவுக்கு தருவானாக.
இந்த மதரசா கியாமத்து நாள் வரையும் நடைபெறுவதற்குண்டான பாக்கியங்களை தந்தர முடிவானாக. இதற்காக வேண்டி பணியாற்றக்கூடிய உஸ்தாதுமார்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வங்களையும் நல்ல அமலக்கூடிய நல்ல வாழ்க்கையும் அவர்களுக்கு தருவானாக. இதற்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எல்லா விதமான பாக்கியங்களையும் அல்லாஹ் தந்தர புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் இந்த ஆலிம்களையும் இந்த மதரசாவையும் வாழ்த்தி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.